ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோடோன் 7800 ஏடிங்கிற மாடல் இது என்ன கம்ப்ளைண்ட்னா ஹை வோல்டேஜ் ஷார்ட்டு, அதாவது ஸ்டெபிலைசர் வோல்ட்டு பார்க்காத விட்டாங்க, வோல்டேஜ் ஐயா வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பவர் சப்ளை செக்ஷன் ஷார்ட் ஆகி 15 வோல்ட் செக்ஷன் ஷார்ட் ஆகி வோல்ட் ஐயா போய் அதாவது ரெகுலேட்டர் போய் அதிலேருந்து வோல்டேஜ் உங்களுக்கு ஐயா 2 பாருக்கு வந்துருச்சு. அதே டைமில் உங்களுக்கு எக்ஸ்எல்ஆர் போர்டு சைடு எல்லாமே வோல்டேஜ் அந்த 15 வோல்ட்டுங்கிறது டேரெக்டாக கெப்பாசிட்டி மறுபடியும் ஸ்ட்ரெயிட் வோல்ட் அப்படியே போனதுனால ஷார்ட் ஆயிடுச்சு. இந்த மெயின் டிரான்சிஸ்டர் எதுவுமே ஷார்ட் ஆகலை, உங்களுக்கு இந்த சைடு எதுவுமே பிரச்சனை வரல. எல்லாமே ஃப்ரீ செக்ஷனு, இந்த டிரைவ் செக்ஷன், இது போகிற ஐடியா ஃபுல்லாகவே ஷார்ட்டு. இதில் நம்ம மாற்றின கம்பனன்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் மாற்றின ஸ்பேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம்டி ஐசி, உங்களுக்கு அது வரக்கூடிய பவர் சப்ளை ஐசி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற கெப்பாசிட்டி, இதில் ஒரு சின்ன சின்ன கம்பனன்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். இதுதான் அதில் போனது. ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் அதாவது ஸ்டெபிலைசரில் வந்து மீட்டர் ஒர்க் ஆகாத லோ வோல்ட்டுன்னு நினச்சிட்டு அடிச்சு விட்டாங்க, வோல்டேஜ் ஐயா போனதால உங்களுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு. இது வாட்டேஜ் ரொம்ப அதிகம், 7800 சம்திங் வாட்ஸ்னால உங்களுக்கு இது வோல்டேஜ் ப்ராப்பராக செட் பண்ணலாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். अच्छा मन सही जो